எல்லா சஹாபாக்களும் ரசூலை சந்திக்க வர்றாங்க. அப்போ காலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய அண்ணன் வந்தார். நபி கேட்டாங்க, நீங்க காலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய அண்ணன் தானேன்னு கேட்டாங்க. ஆமா. உங்க தம்பியை கேட்டதா சொல்லுங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு யாருன்னா, பத்ர்ல வந்தது எதிரியாக, உஹதுல வந்தது எதிரியாக, கந்தக்ல வந்தது எதிரியாக மட்டும் இல்ல, ரசூலை கொலை செய்யணும்னு உறுதி எடுத்தவர். நபி கேட்டாங்க, உங்க தம்பியை என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார், நான் கேட்டதா சொல்லுங்க. போனாங்க, தம்பிகிட்ட போய் கை கொடுத்து சொன்னாங்க, நபி உங்களை கேட்டாங்க. முகமது என்ன கேட்டாங்களா? அவன் உங்களைத்தான் கேட்டாங்க, உங்களை விசாரிச்சாங்க. அழுதாரு. அழுதுகிட்ட சட்டையை கழட்டிட்டு, சட்டை இல்லாம அப்படியே ரோட்ல வர்றாரு. யா ரசூலல்லாஹ், என்ன மன்னிச்சிடுங்க, கை பிடிச்சார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். மக்களை மன்னிங்க, மக்களை தண்டிக்க நினைக்காதீங்க. அண்ணன் தம்பியை மன்னிக்கிறது இல்லை, அத்தா மகனை மன்னிக்கிறது இல்லை, மகன் அம்மாவை மன்னிக்கிறது இல்லை. இது என்ன வாழ்க்கை? இது உறவுகளை சேர்ந்து வாழுங்க. உறவுகளோடு சேர்ந்து வாழ்றதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தத்துவமே. அதனால தயவு செய்து உறவுகளை மன்னிச்சு சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க. எல்லா சஹாபாக்களும் ரசூலை சந்திக்க வர்றாங்க. அப்போ காலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய அண்ணன் வந்தார். நபி கேட்டாங்க, நீங்க காலித் பின் வலீத் ரலியல்லாஹுடைய அண்ணன் தானேன்னு கேட்டாங்க. ஆமா. உங்க தம்பியை கேட்டதா சொல்லுங்க. காலித் பின் வலீத் ரலியல்லாஹு யாருன்னா, பத்ர்ல வந்தது எதிரியாக, உஹதுல வந்தது எதிரியாக, கந்தக்ல வந்தது எதிரியாக மட்டும் இல்ல, ரசூலை கொலை செய்யணும்னு உறுதி எடுத்தவர். நபி கேட்டாங்க, உங்க தம்பியை என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறார், நான் கேட்டதா சொல்லுங்க. போனாங்க, தம்பிகிட்ட போய் கை கொடுத்து சொன்னாங்க, நபி உங்களை கேட்டாங்க. முகமது என்ன கேட்டாங்களா? அவன் உங்களைத்தான் கேட்டாங்க, உங்களை விசாரிச்சாங்க. அழுதாரு. அழுதுகிட்ட சட்டையை கழட்டிட்டு, சட்டை இல்லாம அப்படியே ரோட்ல வர்றாரு. யா ரசூலல்லாஹ், என்ன மன்னிச்சிடுங்க, கை பிடிச்சார். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ், கலிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்துட்டார். மக்களை மன்னிங்க, மக்களை தண்டிக்க நினைக்காதீங்க. அண்ணன் தம்பியை மன்னிக்கிறது இல்லை, அத்தா மகனை மன்னிக்கிறது இல்லை, மகன் அம்மாவை மன்னிக்கிறது இல்லை. இது என்ன வாழ்க்கை? இது உறவுகளை சேர்ந்து வாழுங்க. உறவுகளோடு சேர்ந்து வாழ்றதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய தத்துவமே. அதனால தயவு செய்து உறவுகளை மன்னிச்சு சேர்ந்து வாழ முயற்சி பண்ணுங்க. இன்னைக்கு சமூகத்தினுடைய பிரச்சனையை ஈமானிய பற்றாக்குறைன்னு முதல்ல விளங்குங்க. வீடுகள்ல பிரச்சனை, மனைவி மக்களுக்கு பிரச்சனை, அத்தா அம்மாவுக்கு பிரச்சனை, கணவன் மனைவிக்கு பிரச்சனை, அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை. காரணம் இங்க ஈமானிய பலகீனம். இன்னைக்கு உளவியல் சொல்லுது, உளவியல் அடுத்த 10 வருஷத்துல உலகத்துல வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு நோய் இருக்குது, மென்டல் ஹெல்த் டிசார்டர். அதுக்கு பேரு, அதாவது மென்டல் ஹெல்த் டிசார்டர்னா என்ன சொல்றதுன்னா, மனநல பாதிப்பு தான் உலகத்திலேயே மிக மோசமான நோய். அடுத்த 90% மக்களுக்கு அதான் வரப்போகுதுங்கிறாங்க. விட்டு கொடுத்தல் இல்ல, அன்பு இல்ல, பரஸ்பரம் இல்ல, நபியினுடைய வாழ்வியல் இல்ல, குர்ஆனுடைய வாழ்க்கை இல்ல, பிரச்சனைகள், சண்டைகள், குழப்பங்கள் வந்து கொண்டே இருக்கு. எப்ப இறைவனுடைய இணைப்பு ஏற்படுதோ, அல்லாஹுடைய தொடர்பு ஏற்படுதோ, மனிதன் மிக சந்தோஷமாக மாறுறான். வளர்ச்சி என்பது, மாற்றம் என்பதும், எழுச்சி என்பதும் வெறுமன அறிவு, வெறுமன அதிகாரம், வெறுமன பொருளாதாரம் இல்ல. புஜபலமும் புத்தி பலமும் மட்டும் போதாது, ஆன்மீக பலம் வேணும். அது இருந்தாதான் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் எதிர்த்து நிற்கக்கூடிய ஆற்றலும் அறிவும் ஆளுமையும் எங்க இருக்குன்னா அது ஈமான்ல தான் இருக்கு.